வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது நம் முன்னோர்கள் சொன்னது. நவீன மருத்துவ வசதிகள் வந்துவிட்ட இன்றைய காலத்திலும் சிரிப்பு யோகா பல்வேறு நோய்களை வரவிடாமல் தடுக்கிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். உலக சிரிப்பு தினமான இன்று சிரிப்பின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். அதிகம் சிரிப்பதற்கு வாய்ப்பில்லாத சூழலில் உள்ள தொழில் வல்லுநர்கள், வணிகர்கள், மென்பொருள் பொறியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் லாஃப்டர் யோகா முறையை பெரிதும் விரும்புகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை உலக சிரிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய இயந்திர உலகத்தில் ஒவ்வொருவரையும் மன அழுத்தம் சோர்வடைய செய்வது மட்டுமின்றி நோய்களாலும் பாதிக்கப்படுகின்றனர். உடலும் மனதும் நாம் இழந்த புத்துணர்ச்சியை ஒரே நேரத்தில் பெறும் அரிய மருந்தாக லாஃபர் யோகா முறை உள்ளது என கூறுகின்றனர் மருத்துவர்கள். சென்னையில் இருக்கும் அனைத்து பூங்காக்களிலும் இந்த லாஃபர் யோகா பயிற்சியில் ஈடுபடுபவர்களை காணலாம். இது பண்ணுறதுனால இப்போ எனக்கு பேக் பெயின் கிடையாது, ஷோல்டர் பெயின் கிடையாது. ஏன்னா ரொம்ப கை வலியோடு பயங்கர ஜலதோஷத்தோடு ஜாயின் பண்ணேன். ஜலதோஷம் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. மெயினாக யார் திட்டினாலும் சொரணா இருக்காது. ஆக்சுவலாக வாக்கிங் மாத்திரம்தான் வந்துட்டு இருந்தேன். இவங்களெல்லாம் சிரிக்கிறத பார்த்து நானும் சிரிச்சிருக்கேன் ஒரு காலத்தில். பட் ஆனால் அதிலே நான் இவ்வளோ இன்வால்வ் ஆவேன்ட்டு நான் நினைக்கல. பட் இதில் என்னென்னா அவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்மளுக்கு எந்த ஒரு வியாதி இருந்தாலும் அது ரிலாக்ஸ் ஆகிடுதுங்க. அதிகம் சிரிப்பதற்கு வாய்ப்பில்லாத சூழலில் இருக்கும் தொழில் வல்லுநர்கள், வணிகர்கள், மென்பொருள் பொறியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் லாஃபர் யோகா முறையை பெரிதும் விரும்புகின்றனர். வழக்கமாக 1 மணி நேரம் செய்யும் உடற்பயிற்சியின் பலனை லாஃபர் யோகாவை செய்த 20 நிமிடங்களில் பெறலாம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். வாய் விட்டு சிரிக்கும் போது நல்லா லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஆக்சிஜன் நல்லா இன்ஹேல் பண்ணுறோம், ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுது. ஸோ இதனால் நிறைய ஹிடன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் நல்லா பம்ப் பண்ணும்போது மூளையும் ஃப்ரெஷ்ஷாக ஆகும்போது ஒருத்தர் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களால அவங்க வேலையை ரொம்ப க்ரியேட்டிவாகவும் திங்க் பண்ண முடியுது. நாள்தோறும் 30 நிமிடங்கள் வாய்விட்டு சிரிப்பதால் மாரடைப்புக்கு காரணமான மன அழுத்த ஹார்மோன்களின் சுரப்பும் அவற்றின் மூலக்கூறு எண்ணிக்கையும் குறையும் எனவும் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். விலங்குகளிடமிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது சிரிப்பு மட்டுமே. சிரிக்க சிரிக்க உடலும் மனதும் புத்துணர்வு கொள்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இனி சிரிக்க பழகுவோம், சிரித்து கொண்டே இருப்போம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் கதிரவன்.